இந்திய பாதுகாப்பு படை மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூரில் முசபாராத்தில் மட்டும் 2 இடங்களில் அழிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். இந்த முசாஃபராபாத் என்பது மிக மிக முக்கியமான ஒரு இடம். அந்த இடத்தில் இருந்துதான் பல பயங்கரவாதிகள் காஷ்மீருக்குள் ஊடுருவார்கள். இன்னும் சொல்ல போனால் பாகிஸ்தானுக்கு இஸ்லாமாபாத் என்பது பெயரளவிலான தலைநகரமாக இருப்பதை போன்று அந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியினுடைய தலைநகரமாக இருப்பது இந்த முசாஃபராபாத் தான். அந்த அளவு தீவிரவாத சம்பவங்கள் அந்த பகுதியிலே அதிகமாக தலைதூட்டும். இந்தியாவில் தாக்குதல் நடத்தியிருந்த மும்பையில் பயங்கரவாத செயலில் ஈடுபட்ட தீவிரவாதிகள் உட்பட பலரும் அந்த பகுதியில் இருந்துதான் பயிற்சி பெற்று இந்தியாவிற்குள் ஊடுருவினார்கள். அந்த அளவு தீவிரவாத முக்கியத்துவம் பெற்ற ஒரு பகுதியாக அதை பாகிஸ்தான் மாற்றி வைத்திருக்கின்றது. உலகத்தின் எந்த ஒரு நாட்டினுடைய பார்வையிலிருந்தும் மறைக்கப்பட்ட ஒரு பகுதியாக ஆக்கிரமிப்பு காஷ்மீரினுடைய அந்த முசஃபராபாத் பகுதி இருக்கின்றது. முழுக்க முழுக்க தீவிரவாதிகளை சார்ந்தவர்கள், அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய இடமாக அது இருக்கின்றது. இந்த நிலையில்தான் அங்கு 2 பகுதிகளில் இந்திய ராணுவம் இன்று அதிகாலை தாக்குதலை மேற்கொண்டது என்ற விவரம் வெளியாகி இருக்கின்றது. முசஃபராபாத்திலே ஒரு முக்கியமான தாக்குதல் நடைபெற்றது. லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாத தளத்தை மையமாக வைத்து அந்த தாக்குதல் நடைபெற்றது என்பதை காலை முதலே நாம் பதிவு செய்து வந்தாலும் இந்த தகவல் தற்பொழுது ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு சில காணொலிகள் மூலமாக கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய உண்மை என்னவென்றால், பயங்கரவாதிகளுடைய புகலிடங்களை கண்டு கணக்கச்சிதமாக ஒரு தாக்குதலை 2 இடங்களிலே ஒரே நேரத்திலே விடாமல் இந்திய ஏவுகணைகள் தாக்கி இருக்கின்றன என்ற விவரம் வெளிவந்திருக்கின்றது. இந்த முசஃபராபாத்தை பொறுத்தவரை லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாதிகள் மட்டுமல்ல, பல்வேறு இயக்கங்களை சார்ந்த தீவிரவாதிகள் தங்களுடைய சொர்க்க பூமியாக கருதி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பாகிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களிலிருந்து மூளைச்சலவை செய்து யாரையெல்லாம் தீவிரவாத செயலுக்கு பயன்படுத்த முடியும் என்று கண்டறிந்து அவர்களை முதலில் அழைத்து வரக்கூடிய இடம் இந்த முசஃபராபாத் பகுதிதான் என்று தெரிய வந்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் இந்திய உளவுத்துறை மிக 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 கவனமாக அந்த பகுதியை கண்டறிந்து அந்த பகுதியினுடைய வரைபடத்தை தயாரித்து அதை செயற்கைக்கோள் படங்களுடன் ஒப்பீடு செய்து எந்த கட்டடத்தில் இந்த பயிற்சி எல்லாம் கொடுக்கின்றார்கள், எந்த நாட்களிலே அதிக அளவிலான இளைஞர்கள் அந்த கட்டடத்திற்குள் இருக்கின்றார்கள் என்பது வரை கண்டறிந்த பிறகுதான் துல்லியமான ஒரு தாக்குதல் இடமாக அதை கண்டறிந்து 9 இடங்களிலே முசஃபராபாத்தினுடைய 2 பகுதிகளும் இடம்பெற்றிருக்கின்றன. ஏவுகணை விழுந்து வெடித்து சிதறக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இந்த முசஃபராபாத் என்பது அந்த லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாதிகளுடைய இதய பகுதியாக, தீவிரவாதிகளுடைய சொர்க்க பூமியாக இருந்த ஒரு பகுதி. அந்த இடத்தில் இந்தியா நடத்தி இருக்கக்கூடிய இந்த தாக்குதல் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றதாக உலக அளவில் பார்க்கப்படுகின்றது. ஆபரேஷன் சித்தூரை பொறுத்தவரை முழு அளவில் பலனை கொடுத்திருக்கின்றது. பயங்கரவாதிகள் 80க்கும் மேற்பட்டவர்கள் வேட்டையாடப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு அரை மணி நேரத்திற்குள் ஒட்டுமொத்தமாக பயங்கரவாதிகளை வேட்டையாடி முடித்திருக்கின்றது இந்தியா. அதில் முசஃபராபாத்தில் நடைபெற்ற தாக்குதல் என்பது ஒரே நேரத்தில் 2 கட்டடங்களை மையமாக வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் எனவும், அதில் பயங்கரவாதிகள் தங்கியிருந்த இடமும், அது மட்டுமல்லாமல் பயங்கரவாதிகள் பயிற்சி பெறக்கூடிய பயிற்சி கூடமும் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இது லஷ்கர்-இ-தொய்பா அந்த தாக்குதலில் ஈடுபடக்கூடிய அந்த பயங்கரவாதிகள் மீண்டும் தங்களுடைய கட்டமைப்புகளை உருவாக்க முடியாத அளவிற்கு லஷ்கர் தீவிரவாத அமைப்பிற்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கின்றது. அவர்களுடைய முக்கியமான தளபதிகளும் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற தகவல் இந்திய உளவுத்துறைக்கும் கிடைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்கின்றனர். நன்றி ராஜகுமரன், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.